வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் சுகம்தானே? சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய உச்சநீதிமன்றம் பெண்களின் சீதன சொத்து குறித்து ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நினைவுக்கு இருக்கலாம். அதாவது ரொம்ப சிறப்பு வாய்ந்த தீர்ப்புகளை வழங்கக்கூடிய கேரள உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே சரியானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதை மாடிஃபை பண்ணி இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சஞ்சீவ் கண்ணா, நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்களுடைய பெஞ்சு, உச்சநீதிமன்றத்தின் பெஞ்சு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு முக்கியமான டிஸ்டிங்ஷன் வந்து வரதட்சணை மற்றும் பெண்ணுக்கு திருமணத்தின் போது அளிக்கக்கூடிய சீதன சொத்து, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஸ்டிங்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பெரும்பான்மையாக இந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து இந்த திருமணம் குறித்து சம்பந்தம் பேசும்பொழுது இந்த பெண்ணுக்கு இவ்வளோ நகை போடணும், இவ்வளோ கையில் ரொக்கம் கொடுக்கணும், இவ்வளோ சீர்வரிசை பொருள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, இந்த மாதிரி ஒரு நிலம் கொடுக்கணும், வண்டி கொடுக்கணும், இப்படியெல்லாம் கேட்குறது உண்டு. இப்போது பெண்ணோட சீதன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட்லேயும் சரி, அந்த ஹிந்து மேரேஜ் ஆக்ட்லேயும் சரி, சீதன பொருட்கள் பற்றி என்ன சொல்லப்படுகிறதுனா, திருமணத்தின் போது அவளுக்கு அவருடைய குடும்பத்தினரால், அவருடைய உறவினர்களால் திருமணத்திற்கு முன்போ இல்லை அன்றைய தினமோ அல்லது அதன் பிற்பாடு நடக்கக்கூடிய விசேஷத்தின் போதோ, அந்த திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகளின் போது கொடுக்கப்படும் பொருட்கள் எல்லாம் அவளுடைய சீதன பொருட்கள் என்று கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அது அவளுடைய தனிப்பட்ட சொத்து, அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. அது வந்து அந்த அந்த புகுந்த வீட்டின் கூட்டு குடும்ப சொத்து அப்படின்னு கொல்லப்பட மாட்டாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கில் எப்படின்னா வந்து, இந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடக்குது இல்லையா, 2011 நடக்கும் பொழுது திருமணம் முடிந்த அந்த முதல் இரவிலேயே அவளுடைய கணவன் வந்து அவளிடமிருந்து அந்த 89 சவரன் நகை வந்து திருமணத்திற்காக அவளுக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் கழக்கி பத்திரமாக சேஃப் கஸ்டடியில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கி தன்னுடைய அம்மாவிடம் கொடுத்து விடுகிறார். பிற்பாடு அது அவர்களுடைய ஏற்கனவே இருந்த கடனை அடைப்பதற்கு அந்த நகை பயன்பட்டிருக்கிறது. பிற்பாடு இந்த கணவன் மனைவி இருவருக்கும் வந்து ஒரு கருத்து வேறுபாடு நடந்து அது குடும்ப நல நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்ட பொழுது இந்த நகைகளை அவள் திரும்ப கேட்கும் பொழுது நீதிமன்றம் வந்து இது அவளுக்கு திருமணத்தின் போது போடப்பட்ட நகைகள்ங்கிறதுனால அவளுடைய தனிப்பட்ட சொத்து, அதனால் அதை திருப்பி கொடுக்கணும், இல்லை அதுக்கு உண்டான மதிப்பு 8 லட்சம் ரூபான்னு நிர்ணயம் செய்து அதை வந்து அந்த பணத்தையாவது திருப்ப கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆனால் இதை வந்து சேலஞ்ச் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் வந்து கேரளா ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாரு. அப்போ அங்கே கேரள உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இதை வந்து மிஸ்அப்ராப்ரியேஷன், என்கிட்டருந்து அந்த சொத்தை வந்து அபகரிச்சிட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த மனைவி கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த மிஸ்அப்ராப்ரியேஷன் சரியாக ப்ரூவ் பண்ணப்படலை. அதனால் வந்து இந்த குடும்ப நல நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து செட்டசைட் பண்ணிடுறாங்க. அதற்கு மேலே தான் உச்சநீதிமன்றத்தை இந்த மனைவியாகப்பட்டவர் அணுகிறார். அது சாதகமான தீர்ப்பை பெறுகிறார். இங்கே என்ன உச்சநீதிமன்றம் என்ன கருத்தில் எடுத்துக்கிறாங்கன்னா, எப்போவுமே ஒரு திருமணத்தின் போது ஒரு ஒரு 2 குடும்பங்கள் சேர்ந்து நடத்துகிற இந்த வைபவங்கிறதுனால பிற்பாடு இவர்களுக்குள்ள அந்த தம்பதியர்கிட்ட ஏதாவது கருத்து வேற்றுமை ஏற்பட்டால் அதை எப்படியாவது சரி செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க 2 குடும்பமும் அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்து முயற்சி செய்வாங்க. அதனால் கோர்ட்டில் வந்து நீதிமன்றத்தில் மனு தாக்கல் போட்டது காலதாமதமாக போடப்பட்டது. அந்த கிளைம் பண்ணுறதுக்கான மிஸ்அப்ராப்ரியேஷன் சொல்லிட்டு இந்த பெட்டிஷன் வந்து பிலேட்டடாக ஃபைல் பண்ணாங்கங்கிறதையும் சொல்ல முடியாது. அது ஒன்று. நம்பர் 2 வந்து அவங்க ஃபைல் பண்ண முதல் ஃபஸ்ட் அக்கேஷன்லேயே இந்த மாதிரி என்கிட்ட இருந்த நகைகளை வந்து அவர் வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது முதலையே சொல்லிடுறாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லிடுறாங்க. பிற்பாடு எழுப்பின வாதமாகவும் சொல்ல முடியாது, முதலையே சொல்லிடுறாங்க. தேர்டு வந்து இன்னொன்று, இது வந்து கிரிமினல் ட்ரையல் கிடையாது. அப்படியே ஒரு கண்ணி கூட விடுபடாமல் அவங்க வந்து கொடுத்ததுலேருந்து நகை போட்ட காலத்துலேருந்து அவங்க எந்த மேனரில் அந்த நகைகளெல்லாம் அக்வயர் பண்ணாங்க, எப்படி போட்டிருந்தாங்க, எப்படி ஹஸ்பண்டை கொடுத்தாங்கன்ட்டு ஈச் அண்ட் எவ்ரி கண்ணியும் வந்து ஒரு சம்பவத்தோட தொடர்ச்சியாக அதெல்லாம் சொல்லிட்டு வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. இன்னொன்று, அந்த கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களையெல்லாம் பார்த்தாலே வந்து அவங்களுக்கு எவ்வளோ நகை போட்டிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக தெரிகிறது. அதனால்
இன்னொன்று வந்து அது அவருக்கு அந்த நகைகள் வந்து அவளுக்கு தான் போட்டப்பட்டதே தவிர அது வந்து இந்த புகுந்த வீட்டோட சொத்தாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படமா கூடாது. அது வந்து அவருக்கு அந்த கணவராகப்பட்டவருடைய ஒரு டிஃபிகல்ட்டி டைமில் அசாதாரணமான சூழ்நிலை அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், மனைவியோட நகைகளை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமே தவிர அவருக்கு வந்து ஒரு மாரல் டியூட்டி இருக்குது. அதை திரும்ப வந்து அவர் மீட்டு கொடுப்பதற்கோ இல்லை அதற்கு உண்டான பணமாக கொடுப்பதற்கோ அவருக்கு வந்து அது ஒரு கடமை அவருக்கு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வந்து அதை தவறியிருக்காங்க. அது வேற இது வந்து இத்தனை வருஷம் கால தாமதம் ஏற்பட்டதுனால அப்படியே குடும்ப நல நீதிமன்றம் போட்ட உத்தரவையே வந்து நாங்கள் வந்து ஓகே ஹானர் பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்காது. இப்போ இருக்கிற அந்த பேசேஜ் ஆஃப் டைமில் இடைப்பட்ட காலத்தில் ஏற்ற எஸ்கலேஷன் ஆஃப் தி அந்த மணியோட ஏற்ற இறக்கங்கள்லாம் பார்க்கும் பொழுது இப்போது தான் அவர் 25 லட்சம் ரூபா அந்த மனைவியோட நகைகளை எடுத்துக்கொண்டு திரும்ப கொடுக்காததற்காக அந்த காம்பன்சேஷனை 25 லட்சம் ரூபா அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப சிறப்பான தீர்ப்பு அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து உடனே நிறைய பேருக்கு ஒரு ஒரு சந்தேகம்னா, திருமணத்திற்கு பிறகு இப்போ மனைவியோட நகைகளில் கணவருக்கு முழு அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொன்னால், அப்போ திருமணத்திற்கு பிறகு நிறைய கணவன்மார்கள் மனைவிக்கு நகைகள்லாம் வாங்கி போடுறாங்க இல்லையா? அப்போது மனைவிக்கு போட்டதுனாலேயே அதில் எந்த உரிமையும் கிடையாதா அப்படின்னா, ஒரு அந்த மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து அவங்களுக்கு ஏதாவது இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எதுவுமே இல்லாமல் இருந்து அவங்க திருமணத்திற்கு போட்ட அந்த சீதன பொருட்களை தாண்டியும் அவர்களுடைய அப்போதைக்கு அந்த டிஸ்பியூட் ஏற்பட்ட சமயத்தில் அந்த நகைகள்லாம் கூட இருக்கும் பொழுது அதை வந்து அவர் ஈஸியாக வந்து அவர் வாங்கி போட்ட நகைகள் தான் அப்படின்னு கணக்கில் எடுத்து அதற்கு உண்டான அவருக்கு அந்த சொத்தின் மீதான அந்த நகைகளின் மீதான உரிமை இருக்கிறது. ஏன்னா இன்னொன்று வந்து நிறைய வந்து இப்போ இருக்கிற ரீசன்ட் ட்ரெண்டில் எப்போவுமே அந்த காலத்துலேருந்து கணவனாகப்பட்டவர் வந்து ஒரு சொத்து வாங்கும்பொழுது தன்னுடைய மனைவி பேரில் வாங்குறது வழக்கமும் இருக்கிறது. அப்படி பார்க்க போகிறது வந்து மனைவி பேரில் சொத்து இருக்கிறதுனாலேயே இப்போ கணவன் அதை வாங்கி கொடுத்திருந்தாலும் மனைவி பேரில் வாங்கினதுனாலேயே அவருக்கு அதில் உரிமை எதுவும் இல்லையா அப்படிங்கிற சந்தேகமும் எழக்கூடும். இது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் வந்தபோது அதில் வந்து கணவர் இறந்துடுறாரு, மனைவி பேரில் தான் சொத்து வாங்கி கொடுத்துட்டு அவர் இறந்து போய்டுறாரு. சப்சிக்வெண்ட்டாக வந்து மகன் வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இது வந்து நானும் அதில் என்னோடய அப்பா தான் வந்து வாங்கி கொடுத்தது அப்படிங்கிறதுனால அப்பாவோட சொத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது அப்படிங்கிறதுனால அது வந்து என்னை வந்து ஓனர் கூட்டு உரிமையாளர் அப்படிங்கிற முறையில் அந்த சொத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கேஸ் போடும் பொழுது அலகாபாத் உயர்நீதிமன்றம் அதை ஏற்றுக்கிறது. ஆமாம், இது வந்து வழக்கத்தில் இருக்கிறது, மனைவி பேரில் சொத்து வாங்கி கொடுக்குறது. ஏன்னா அந்த கேஸில் வந்து அவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், அவங்களுக்கு எந்த இண்டிபெண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது. அதனால் அவங்க பேரில் ஒரு சொத்து இருக்கும் பொழுது அது கணவர் வாங்கி கொடுத்ததாகத்தான் இருக்கும். அப்படிங்கிறச்ச மகனுக்கு அந்த சொத்தில், அப்பாவின் சொத்தில் பேர் மட்டும்தான் மனைவி பேரில் அப்படிங்கிறதுனால அம்மா பேரில் இருந்தாலும் மகனுக்கு அந்த சொத்தில் உரிமை இருக்கிறது அப்படின்னு திருப்பி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பேனிக்கார கணவன்மார்கள் வந்து பயப்படுவதற்கு எந்த இதுவும் கிடையாது. இது எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சீதன சொத்துக்களை பொறுத்து மட்டும்தான் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், எல்லா நீதிமன்றங்களுமே வந்து அந்த அப்சல்யூட் ரைட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி அந்த பெண்ணுக்கு இருக்கிறது, ஒரு இந்து பெண்ணுக்கு இருக்கிறதுங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிகிட்டு இருக்கு. ஏன்னா மற்ற சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்து பெண்ணுடைய நிலைமை வந்து பார்த்தா ஒரு நிலைமை வந்து அந்த காலத்தில் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்தது. ஏன்னா அவளுடைய அந்த சொத்துக்குண்டான உரிமைங்கிறது ஒரு 2ஆம் பட்ச நிலையில் தான் இருந்திருக்கா. ஏன்னா ஒரு இந்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத் தலைவர் அப்படிங்கிறவர் அவளுடைய கணவனாக தான் கணவன் தான் கொல்லப்படுகிறார். அதனால் கணவனுடைய கூட்டு குடும்ப சொத்தில் வந்து அந்த மனைவியாகப்பட்டவருக்கு எந்த உரிமையும் கிடையாது. அந்த கணவனுக்கு மட்டும்தான் கோபாசனர் அப்படிங்கிற முறையில் அந்தஸ்து இருக்கிறது. அவர் வந்து தவறும் பொழுது தான் அவளுடைய பிள்ளைகளோடு சேர்த்து அந்த மனைவிக்கு அந்த கணவனின் அந்த கூட்டு குடும்ப சொத்தில் அந்த கணவனுக்கு உரிமை இருக்கிறது. அதை அடுத்து பார்க்கும் பொழுது கணவனுடைய சொத்தில், குடும்ப சொத்தில் மனைவியாகப்பட்டவருக்கு கணவன் இறப்பிற்கு பின்னர் அந்த சொத்தில் அவருடைய ரைட் டு த மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் அந்த சொத்துக்களில் அவருக்கு உரிமை இருந்திருந்தது. ஒரு லிமிட்டெட் ரைட் தான் இருந்திருக்கு. அவர் வந்து ஏல்நேட் பண்ண முடியாது, விற்க முடியாது,
மாற்றம் செய்ய முடியாது. அந்த மாதிரி அவருடைய வாழும் காலம் வரை அதை அனுபவித்து கொள்ளக்கூடிய உரிமை மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக வந்து இந்து சக்சஷன் ஆக்ட் 1956 கொண்டு வந்ததுக்கப்புறம், அப்புறம் 2005 அந்த 2 பேருமே மகனுக்கு உண்டான அதே சொத்தின் மீது இருக்க உரிமை தான் வந்து மகளுக்கு உண்டது அப்படிங்கிறதெல்லாம் திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்ட பிறகு தான் வந்து அந்த லிமிட்டட் ரைட்ஸ்ன்னு இருந்தது போய் அன்னைக்கு தேதியில் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட தேதியில் பொசஷனில் அவங்க இருந்திருக்கணும். ப்ளஸ் அது வந்து லிமிட்டட் எஸ்டேட்டாக லிமிட்டட் ரைட்ஸாக இருந்த சொத்துக்கள் அனைத்துமே அவங்க வந்து அப்சல்யூட் ரைட்டாக கொல்லப்படும் அப்படின்ட்டு செக்ஷன் 14 ஆஃப் தி இந்து சக்சஷன் ஆக்ட் சொல்லப்படுகிறது. ஆனால் அதில் இன்னொன்று வந்து செக்ஷன் 14(2) என்ன சொல்லப்படுகிறதுனா, அந்த சொத்துக்களே வந்து அவருக்கு எந்த முறையில் பெறப்பட்டது அப்படிங்கிறத பொறுத்து ஒரு பார் இருக்குது. இதுவே வந்து அவருக்கு ஒரு உயில் மூலமாகவோ ஒரு தானப்பத்திரத்தின் மூலமாகவோ அவருக்கு கிடைக்கப்பட்டிருந்து அந்த உயில் அல்லது தானப்பத்திரத்தில் அவர் அந்த சொத்தை வந்து அவர் வாழும் காலங்களை தான் அனுபவிக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தால் அது வந்து அப்சல்யூட் ஓனர்ஷிப்பு அவருக்கு கிடைக்காது. அது அவருக்கு வாழும் காலம் வரைக்கும் தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா இது வந்து அந்த கொடுப்பவரின் விருப்பத்தை பொறுத்து அந்த விருப்பத்தை ஈடு செய்யும் விதத்தில் அந்த பார் கொண்டு வரப்பட்டது. ஸோ செக்ஷன் 14 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த ஒரு இந்து பெண்ணின் ஒரு சொத்துக்குள்ள உரித்த இந்து பெண்ணின் உரிமை இந்த மாதிரி ஒரு 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 இடர்பாடுடன் கூடியதாக தான் இருக்கிறது. இதே மாதிரி அவர் இறந்த பின்னருக்கு அப்புறம் கூட பாருங்கள், அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு இந்து ஆணை பொறுத்த வரைக்கும் அவர் இறக்குறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உயில் எழுதாமல் இறக்கும் பொழுது அவருடைய சொத்து வந்து அவருடைய மனைவி, மக்கள், அவருடைய தாய் அவர்களுக்கு போய் சேரும். ஆனால் இதுவே உயில் எழுதாமல் ஒரு இந்து பெண் இறக்கும் பொழுது அவளுடைய சொத்து அந்த மகளாக இருக்கிற கணவனுக்கும் அவளுடைய குழந்தைகளுக்கும் போய் சேரும். இதில் கணவன் இறந்துவிட்டு குழந்தைகளும் இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த சொத்துக்கள் எல்லாம் அவளுடைய கணவனின் வாரிசுகளுக்கு போய் சேரும். அது கணவனுடைய வாரிசுகள் யாரும் இல்லை என்னும் பட்சத்தில் மட்டும்தான் அடுத்து தந்தையின் வாரிசுகளுக்கு போகும். தந்தையோ அவருடைய வாரிசுகளுக்கோ இல்லை அது தாயோ அவருடைய வாரிசுகளுக்கோ போய் சேரும். அதுலேயும் ஒரு 15(2) கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, சப்போஸ் வந்து இந்த 15(1) வந்து எப்போ உருவாகாதுன்னா, அந்த சொத்து வந்து தந்தையின் மூலமாக அவருக்கு வரப்பெற்றிருந்து தந்தை குடும்பத்தின் மூலமாக வரப்பெற்று இருந்தால் இந்த மாதிரி கணவருடைய குடும்பத்திற்கு போகாமல் தந்தையின் வாரிசுகளுக்கே போய் சேரும். இதுவே கணவனின் குடும்பத்தின் மூலமாக அந்த சொத்து அவளுக்கு கிடைக்கப்பட்டிருந்தால் கணவனின் குடும்பத்தாருக்கே வாரிசுகளுக்கே போய் சேரும் அப்படின்னு 15(2) பார் இருக்குது. இது ஒரு பெரிய சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறது. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கேஸ் நாராயணதேவி கேஸ். அந்த காலத்துலேயே நாராயணதேவி கேஸில் எப்படின்னா, ஒரு கணவர் இறந்துட்டதுக்கப்புறம் 1955 இது அந்த காலத்துலேயே இருந்தது. கணவன் இறந்த பிறகு அவள் அந்த வீட்டை விட்டு துரத்தப்படுகிறார், புகுந்த வீட்டிலேருந்து துரத்தப்படுகிறார். அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடறாங்க. அங்கே தான் அவங்க படிக்கிறாங்க. மேற்கொண்டு தன்னுடைய கல்வியை தொடர்கிறார். ஒரு வேலைக்கு சேர்றாரு. ஒரு கணிசமான தொகையை தன்னுடைய வங்கியில் சேர்த்துக்கிறார். திடீர்னு ஒரு உயில் எதுவும் எழுதாமல் இறந்து விடுகிறார். இப்போ இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த நாராயண தேவியோட அம்மா வந்து கேட்கும் பொழுது, இல்லை இந்த சொத்துக்களுக்கு எல்லாம் உரிமையாளர் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணவரின் வாரிசுகள் எல்லாம் உரிமை கொண்டாடுகிறார்கள். இது வந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் 15 வருஷம் இந்த லீகல் பேட்டில் நடந்து கடைசியில் கணவனின் வாரிசுதாரர்கள் தான் இந்த சொத்திற்கு உரிமையாளர்கள். இத்தனைக்கும் வந்து அந்த நாராயண தேவியை படிக்க வச்சது அவருடைய தாயார் குடும்பம் தான். அது வேலைக்கு போகிறச்ச அவளுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே உறுதுணையாக நின்றது எல்லாமே அவங்க தான் நின்னாங்க. ஆனாலும் அந்த இந்து வாரிசுரிமை சட்டத்தில் சக்சஷன் ஆக்டில் செக்ஷன் 15 உயில் எழுதாமல் இறந்து போகும் இந்து பெண்ணின் சொத்து வந்து அவளுக்கு குழந்தைகள், கணவர் யாரும் இல்லாத பட்சத்தில் அந்த கணவரின் வாரிசுகளுக்குத்தான் முதலில் போய் சேரும். அவர்கள் யாரும் இல்லாத பட்சத்தில் தான் அவளுடைய தாய் தந்தையோ இல்லை அவர்களுடைய வாரிசுக்கோ போய் சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்னைய தேதியில் எவ்வளவோ சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது மகனுக்கு இணையாக மகள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும், சொத்தில் வந்து அவங்களுக்கு சம உரிமை உள்ளது அப்படின்லாம் சொல்லப்பட்ட திருத்தங்கள்லாம் கொண்டு வரப்பட்டாலும் இன்று வரை இந்து வாரிசுரிமை சட்டத்தின் பிரிவு 15
ஒரு பெரிய தடையாக, பெண்ணின் சொத்து குறித்த பெரிய தடையாகத்தான் இருக்கிறது. அதனால தான் பெண்ணுடைய சீதன பொருட்களை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு தனிப்பட்ட ஏகபோக உரிமை உள்ளது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்க இந்த தீர்ப்பு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஏன்னா சீதன சொத்தை பொறுத்த வரைக்கும் யாருடைய மற்ற சொத்துக்களை பொறுத்த வரைக்காவது ஏதாவது இடர்பாடுகள் உண்டு, ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் இருக்கலாம். ஆனால் திருமணத்தின் போது அவளுக்கு கொடுக்கப்படுகிற சொத்துக்கள் எல்லாம் வரதட்சணைன்னு சொல்லிட்டு அவளுடைய புகுந்த வீட்டினர் உரிமை கொண்டாட முடியாது. அவை அனைத்தும் அவளுடைய சீதன பொருட்கள். அதில் அவளுக்கு மட்டுமே முழு அதிகாரம் இருக்கிறது. அதை எப்படி வேணாலும் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான அவளுக்கு தான் அதிகாரம் இருக்கிறதுன்னு. சமீபத்தில் கல்கத்தா ஹைகோர்ட்டில் ஒரு டைவர்ஸ் கேஸ் வருது. அதில் அவர் கணவர் என்ன சொல்கிறாருன்னா, என் மனைவி அவள் பேரில் இருக்கிற சொத்தை என்னுடைய பர்மிஷன் இல்லாமலே, என்னுடைய நாலேஜே இல்லாமல் வித்துட்டா, இது ஒரு மென்டல் குரியல்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ்க்கு இது ஒரு காரணமாக காட்டுறாரு. இதை கல்கட்டா உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எப்படி கணவர் மனைவியோட சம்மதம் இல்லாமலே அவரோட பேரில் இருக்க சொத்துக்களை விற்பதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கிறதோ, அதே போல் மனைவியின் தனிப்பட்ட சொத்துக்களை கணவரின் சம்மதம் பெற்றுத்தான் விற்க வேண்டும் என்ற எந்த இதுவும் தடையும் கிடையாது. அவருடைய விருப்பம் போல் அவருடைய தனிப்பட்ட சொத்துக்களை விற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுதாங்க இன்றைக்கி இருக்கிற பெண்களுடைய சொத்துக்களை குறித்து அவர்களுக்கு இருக்கிற உரிமைகள் குறித்த சட்டத்தின் பார்வை. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சம்பவம், இந்த சட்ட பார்வை குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய கருத்து பகுதியில் உங்களோட சந்தேகம் தெரிவிங்க. அதை உங்களுக்கு நாங்கள் அடுத்த வீடியோ பதிவாக போடுறோம். மேலும் இது போன்ற சட்டப்பதிவுகளுக்கு தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காலமாக வரணும்னா இது எங்களோட சங்கடம் தீர்க்கும் சட்டம் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. நம்முடைய என்ஜிஓன் சார்பாக எஸ்டிஎஸ் ஆர்பிட்ரேஷன் அண்ட் மீடியேஷன் சென்டர் அதனுடைய என்ஜிஓ வளாகத்திலே திறக்கப்பட்டிருக்குது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இது நம்முடைய நந்தம்பாக்கம் ட்ரெயின் சென்டருக்கு மிக அருகாமையிலும், டிஎல்எஃப் உடைய கேம்பஸ்க்கு பேக்கேட்டுக்கு மிக அருகாமையிலும் இருக்கிறது. இது அந்த பூந்தமல்லி, போரூர், அம்பத்தூர், ஆவடி அதை சுற்றியுள்ள வட்டாரத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் நடக்கக்கூடிய டிஸ்பியூட் ரெசல்யூஷனுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.